வச்சு மிதிச்சு வாயில முகல ரத்தம் வந்துருக்கு சார். ஒரு போலீஸ் இருந்தா தடுத்துருப்பாங்கல்ல. ஒரு போலீஸ் எல்லாத்துக்கு அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுங்க? இப்ப அவர் உயிருக்கு யார் சார் கேரண்டி? என் புருஷன்ட்ட கிட்ட வரான் வந்து என் புருஷன் அடிக்க வரான். நான் என் புருஷன் மமர் தேசத்தை தூக்கிட்டு போயிட்டேன். யாருமே ஒருத்தங்க கூட மறிக்கலைங்க சார். இங்க ஒண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கழுத்தில் காயத்துடன் கோழி திருடன் போல விழித்துக் கொண்டு படுத்து கிடக்கும் இவர்தான் கஞ்சா குடுக்கி போதை இளைஞர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசூர் கோட்டை ராஜநாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமை அதிகாலை நடைபெற்றது. அப்போது கோவிலுக்கு செல்லும் வழியில் நின்று கொண்டிருந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் போதையில் பெண்களிடம் தகராறு செய்து ரகளையில் ஈடுபட்டார். தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசாரும் அந்த இளைஞரை பிடிக்க முயன்ற பொழுது போதை இளைஞர் கையில் வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்தை அறுத்து கொண்டார். இதையடுத்து அந்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு போதை இளைஞருக்கு கழுத்தில் 11 தையல் போடப்பட்ட நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது மருத்துவர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது அந்த இளைஞர் தனது பெயர் மற்றும் ஊர் குறித்த விவரங்களை கூற மறுத்துவிட்டார். போலீசார் அங்கிருந்து சென்ற சிறிது நேரத்தில் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்ட போதையன் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்த மூதாட்டி மற்றும் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சீனிவாசன் என்ற முதியவரையும் தூக்கி போட்டு கடுமையாக தாக்கினார். அதில் முதியவர் சீனிவாசனின் மண்டை உடைந்தது. அப்போது மருத்துவமனையில் இருந்தவர்கள் திடீர் என அச்சமடைந்து அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனையை விட்டு ஓட்டம் பிடித்தனர். முதியவர் சீனிவாசனுடன் இருந்த அவரது மருமகன் ஐயப்பன் மற்றும் மகள் ஆகியோர் இரவு உணவு வாங்குவதற்காக கடைக்கு சென்று வருவதற்குள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது. உடல்ல சரி இல்லாத வந்து பெட்ல அட்மிஷன் பண்ணேன் சார். 3 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணிட்டு இப்போ சாயந்தரமா நான் டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். போயிட்டு வரதாங்காட்டி யாரோ பேஷண்ட் பக்கத்தில் சேர்த்துருந்தவங்க வந்து அடிச்சு இது மாதிரி கொடூரமா ரத்தம் வாயில முகல வர அளவுக்கு அடிச்சு கொடூரமாகிட்டாங்க சார். இந்த சம்பவம் நடந்த நிலையில் சீனிவாசனை தாக்கிய போதை இளைஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லை என்றும் தாக்குதல் சம்பவத்தை மருத்துவமனை ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். காலை வச்சு மிதிச்சு வாயில முகல ரத்தம் வந்துருக்கு சார். ஒரு போலீஸ் இருந்தா தடுத்துருப்பாங்கல்ல. ஒரு போலீஸ் எல்லாத்துக்கு அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுங்க? இப்ப அவர் உயிருக்கு யார் சார் கேரண்டி? என் புருஷன்ட்ட கிட்ட வரான் வந்து என் புருஷன் அடிக்க வரான். நான் என் புருஷன் மமர் தேசத்தை தூக்கிட்டு போயிட்டேன். யாருமே ஒருத்தங்க கூட மறிக்கலைங்க சார். இங்க ஒண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நோயாளிகள் மீதான தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து போதை இளைஞர் போலீஸ் பாதுகாப்புடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கஞ்சா மற்றும் மது போதையால் உந்தப்பட்டு சிலர் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவதால் கஞ்சா விற்பனையை போலீசார் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன்.